இந்த சம் பாருங்கள், 5 பவர் எக்ஸ் ப்ளஸ் 3 ஈக்குவல் டு 25 பவர் 3x மைனஸ் 4 எனில் எக்ஸின் மதிப்பு கேட்டிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா அடிமானம் வந்து ஈக்குவல் பண்ணிட்டா அடுக்குகள் வந்து ஈக்குவல் பண்ணிக்கலாம். இதுதான் இதோட, அதாவது ஏ பவர் எம் ஈக்குவல் டு ஏ பவர் என். இந்த அடிமானம் சேமாக இருந்தால் எம் ஈக்குவல் டு என்னன்னு எழுதிக்கலாம். அந்த ஃபார்முலா தான் இங்கே சப்ஸ்டிட் பண்ண போகிறோம். இப்போ வந்து 5 எக்ஸ் ப்ளஸ் 3ன்னு கொடுத்துருக்காங்க. இதை அப்படியே வச்சுக்கோங்க. இங்கே 25 3x பவர் 4ன்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து அடிமானம் வந்து 5 வரா மாதிரி போடுங்க. 5 ஸ்கொயரோட வேல்யூ 25ங்களா? அப்போது 5 ஸ்கொயர் இன்ட்டு 3x மைனஸ் 4. இப்போ வந்து அடிமானம் வந்து ஈக்குவல் ஆகிடுச்சு. அப்படின்னா மேலே இருக்கிறத ஈக்குவல் பண்ணிக்கலாம். அதாவது இந்த ஃபார்முலா போடுங்க. எக்ஸ் ப்ளஸ் 3 ஈக்குவல் டு 3x மைனஸ் 4 இன்ட்டு 2 இங்கே மேலே இருக்கும். இதை சால்வ் பண்ணி போடுங்க. எக்ஸ் ப்ளஸ் 3 ஈக்குவல் டு 3 2 6x 4 2 8 மைனஸ் 8. இப்போ எக்ஸ்லாம் ஒரு பக்கமாக வச்சுக்கிட்டு நம்பர்லாம் ஒரு பக்கமாக வச்சுருங்க. எக்ஸு இங்கே 6x என்னான்னு வந்தீங்கன்னா -6 ஆகிடும். ஈக்குவல் டு +3 ஆனால் போச்சுன்னா -3 ஆகிடும். -8 -3. இதை சால்வ் பண்ணி போடுங்க. எக்ஸ்லேருந்து -6x போச்சுன்னா -5x ஈக்குவல் டு 8 -3 கூட்டிங்கன்னா -11. இப்போ மைனஸ் அடிச்சிடலாம். எக்ஸ் மட்டும் இங்கே வச்சுக்கிட்டு 5 ஆனால் நினச்சிங்கன்னா 11/5. இந்த கேள்விக்கான விடைன்னு பார்த்தீங்கன்னா 11/5. ஆப்ஷன் எதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஆப்ஷன் சி 11/5 தான் கரெக்டான ஆன்சர்.